நீங்க அண்ணாமலை அவர்களாவது 10 பேரை கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 18% ஒரு 4 நல்ல வேட்பாளர் வச்சு அவங்க வாக்கெல்லாம் பாஜக வாக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இங்க எடப்பாடி நம்பி யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒருமையில பேசுறாரு அப்படின்னா ஒரு டிக்னிஃபைடா அட்டாக் பண்ணணும், டீசென்ட் அட்டாக் பண்ணணும்னு விஜய் சொல்றாரு. ஆனா ஒரு பொது வெளியில கட்சியில ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற 2 பேர் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியா பேசுறது? ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். சீமான் சொல்றதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த கேள்வி தானே வருது. இதே ஆதவர்ஜுனா தான் என்ன அதிமுக கூட்டணிக்கு அழைச்சாரு, துணை முதலமைச்சர் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. தாவேகாவுக்கு ஆதரவா அறிக்கைகள்லாம் வெளியிடுறாருன்னா அவருடைய மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? அதை அண்ணன் தான் கிளாரிஃபை பண்ணணும், இல்லைன்னா ஆதவ் கிளாரிஃபை பண்ணணும். இலக்கு விஜய் நான் பாக்குறது தான், அவர் கூட நான் பிரைஸ் வாங்கணுன்றதுக்காக தான் நான் நல்லா படிச்சேன்னு சொல்லக்கூடிய பசங்களை, அது ஊக்கம் தானே. பசங்கள் மத்தியில அரசியல் பேசாம யார்கிட்ட பேசுவீங்க? மாணவர்கள் அரசியல் படணுமா கூடாதா? கமலஹாசனும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? வணக்கம். வணக்கம். தாவேகா என்ன அதிமுகவோட கூட்டணி வைக்க போதா? ஏன் திடீர்னு அந்த ஒரு கேள்வி உங்களுக்கு? எனக்கு இந்த கேள்வி வர்றது காரணம் தாவேகாவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா தான். சரி, அந்த ஆடியோ நானும் கேட்டேன், ஆடியோ வீடியோ ரெண்டுத்தையும் பார்த்தேன். அது ஒரு சின்ன ஒரு கிளிப்பு, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அந்த ஆடியோ நீங்க ரொம்ப டீட்டெயில்டா பாத்தீங்கன்னா தெரியும். அது ஆதவர்ஜுனா அவர்கள் ஆனந்த் அண்ணா கிட்ட சொல்ற மாதிரி மட்டும் இல்ல, வேற யாரோ இவர்கிட்ட சொன்ன விஷயத்த அவர்கிட்ட சொல்ற மாதிரி கூட இருக்கு. அது முழுசா நம்ம பார்க்கல. ஸோ அது அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். நீங்க மேபி அடுத்த முறை பிரஸ் மீட் ஆதரவு அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவரே கிளாரிஃபை பண்ணுவாரு. ஸோ இதை வச்சு ஏடிஎம்கேவோட கூட்டணியா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பேசின விஷயமே சர்ச்சை தான். நீங்க அண்ணாமலை அவர்களாவது 10 பேரை கூட வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 18% ஒரு 4 நல்ல வேட்பாளர் வச்சு அவங்க வாக்கெல்லாம் பாஜக வாக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப இங்க எடப்பாடி நம்பி யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம், அது யாரோ யாருக்கிட்டயோ சொன்னதா இவர்கிட்ட சொல்றதா தான் நான் பாக்குறேன். ஸோ அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்க இதுக்காகலாம் ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுறது ரொம்ப அதீதமா இருக்கு. ஸோ இதுல எந்த ஒரு அரசியலும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அண்ட் தென் கமெண்ட், ஒருத்தர் பாஸ் பண்ற சின்ன கமெண்ட் அதை நான் பாக்குறது. நீங்க கொடுக்குற இந்த விளக்கத்தை ஏத்துக்கிட்டாலும் கூட சீமான் சொல்றதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் அந்த கேள்வி தானே வருது. இதே ஆதவர்ஜுனா தான் என்ன அதிமுக கூட்டணிக்கு அழைச்சாரு, துணை முதலமைச்சர் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பிளான்? ஆதவர்ஜுனா அதிமுக, தாவேகா, சீமான் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்க்கலாம்னு பிளான் பண்றாரா? இல்ல, நம்ம அது எதுவுமே நடக்காது அப்படின்ற ஒரு ஐயத்துக்கு நம்ம இப்பவே போயிட முடியாது. இந்த முடிவு தான் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு முடிவும் நம்ம போயிட முடியாது. காலப்போக்கு எல்லாத்தையுமே மாத்தோம். இன்னைக்கு சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நானுமே பார்த்தேன். அந்த பேட்டியில பாத்தீங்கன்னா அவர் தெளிவா என்ன சொன்னாரு, ஆமா என்ன கூட தான் அதிமுக கூட்டணியில கூப்பிட்டாரு ஆதவ், நான் துணை முதல்வர் தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. அதை எப்போ கூப்பிட்டாரு, எப்போ அதை பேசினாரு, எந்த வருஷம் அப்படின்றது தெளிவா சொல்லலை. அதை ஏன்னா அவரு இதுக்கு முன்னாடி விசிகாவில், அதுக்கப்புறம் திமுகவில், ஃபர்ஸ்ட் திமுகவில், அப்புறம் விசிகாவில், இங்கெல்லாம் இருந்துட்டு அவர் அதிமுகவை கூப்பிட்டுருந்தாரு அப்படின்னா அதிமுகவுக்கு அப்போ இது கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. அவங்க இருக்கிறது ஃபுல்லா இல்ல, அதான் சொல்றேன். திமுகல இருந்து அப்படி அவர் கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல, விசிகா அணியில இருந்தும் அப்படி கேட்டிருக்க வாய்ப்பு இல்ல. அவர் கேட்டிருந்தா தாவேகாக்கு வந்த பிறகுதான் கேட்கல. ஏன் விசிகாவில இருந்தா கேட்டிருக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஏன் விசிகாவை ஏடிஎம்கே அலையன்ஸ்ல கொண்டு போறதுக்காக முயற்சிகள் நடந்ததுன்னு நம்ம செய்தி பார்த்தோம். விசிகாவில இருக்கும்போது கூப்பிட்டுருப்பார்ல, அப்படியும் இருக்கலாம். சோ அதை அண்ணன் கிளாரிஃபை பண்ணும். அண்ணன் ஒரு போற போக்குல ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டாரு. இல்ல, அதிமுகக்காக இவர் பேச முடியாதுல்ல. இன்னைக்கு தாவேகால இருந்துகிட்டு தாவேக்காக பேசலாம், இல்ல தாவேகா அதிமுகவோடு சேர்ந்து போற மாதிரி பேசலாம். அதனாலதான் அந்த குழப்பம் வரும். நீங்களே அதை சொல்லிட்டீங்க. இப்போ அவர் தாவேகாவுக்காக பேசலாம். இப்ப போய் அவர் அதிமுக வாங்க, நாங்க துணை முதல்வர் வாங்கி தரோம்னு அவர் பேசுனதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ அது எப்போ நடந்திருக்கு, ஏதோ ஒரு கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதை அண்ணன் தான் கிளாரிஃபை பண்ணணும், இல்லைன்னா ஆதவ் கிளாரிஃபை பண்ணணும். இதுல நம்ம கமெண்ட் போட்டு இதனால ஏடிஎம்கே அலையன்ஸ்ல தாவேகா வந்துரும், இல்ல தாவேகா அலையன்ஸ்ல ஏடிஎம்கே வந்துரும், நாம் தமிழர் வந்துரும் பேச முடியாது. பட் நாம் தமிழருடைய ஸ்டாண்ட் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஒரு முறையிலையும் இஷ்யூக்கு என்னவோ அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சீமான் அவர் அண்ணன் சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஒவ்வொரு இஷ்யூலையும் அவருடைய பதில்கள் ரொம்ப காட்டமா இருக்கும், அவருடைய பாணியில இருக்கும். ஸோ ரொம்ப காட்டுத்தனமா தான் இருக்கும் அது. ஸோ அப்படிதான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தாவேகாவுடைய ஆதரவு நிலைப்படுமா தெரியுது. நாளைக்கு அது மாறலாம், நாளைக்கு அது கூட்டணியாகவும் மாறலாம், எது வேணாலும் நடக்கலாம். இன்னும் காலம் இருக்கு. இன்னும் ஒரு 10 மாசம் களத்துல தாவேகா என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அண்ணனுடைய நிலைப்பாட நம்ம பேசுவோம். தாவேகாவுக்கு இந்த விஷயத்துல மட்டும் இல்லை, இந்த வட சென்னையில நடந்த பிரச்சனைக்கும் வேற ஒரு அரசியல் கட்சி ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை வெளியிடல. சீமான் மட்டும்தான் தாவேகாவுக்கு ஆதரவா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு இல்ல, நீ ஒண்ணு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, அப்படியெல்லாம் பேசின சீமான் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவா அறிக்கைகள்லாம் வெளியிடுறாருன்னா அவருடைய மனநிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா?
நட்பு சக்தியா பாக்குறாரு. நீங்க இப்ப இருக்கக்கூடிய புதிய கட்சிகள் திமுக அதிமுகவை தாண்டி அதனுடைய கூட்டணி கட்சிகளை தாண்டி மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளுக்கே இங்க வந்து பெரிய அழுத்தங்கள் இருக்கு. சோ மற்ற கட்சிகள் தனித்து இயங்கக்கூடிய இயக்கங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அரசின் மீது அரசு வந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றது சீமான் அவர்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றாரு. ஏன்னா அவங்க கட்சி நிர்வாகிகளை பல இடங்கள்ல தாக்கப்படுறாங்க. தேர்தல் நேரங்கள்ல அதை பார்த்திருக்கோம். நம்ம உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் பல இடங்கள்ல நாம் தமிழ் கட்சியினர் வந்து வேட்பாளர் முதல் கொண்டு தாக்கப்பட்டிருக்காங்க. சோ அதற்கான வழக்குகள்லாம் அவங்க கொடுக்கறது, சட்ட ரீதியாக அதை அணுகிறது, இது அவர்களுடைய தொண்டர்களை பாதுகாக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஒரு கட்சி தலைமையில இருந்து அதை வந்து பாக்குறது ஒரு ஒரு நல்ல தலைமை பண்பு தான். சோ அந்த வகையில தான் சீமான் அண்ணன் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு இஷ்யூக்கும் அந்த இஷ்யூக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அதை எடுப்பார். நீங்க இந்த இஷ்யூக்கு நீங்க திமுக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னா அந்த திமுக ஆதரவு கொடுத்துருக்காரு. இந்த இஷ்யூல நீங்க பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா தவிர்க்காம அந்த இஷ்யூல வந்து பாஜகவுக்கு கட்சி சாராத, கொள்கை சாராத அந்த இஷ்யூ பேஸ்ல ஒரு நிலைப்பாடு அண்ணன் எடுப்பாரு. அதுல வந்து எந்த தயக்கமும் காட்ட மாட்டாரு. இப்போ நிறைய பேர் வந்து அந்த விஷயங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டை எடுக்காம நகர்ந்து போற விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாம அவர் பேசிடுவார். நீங்க இன்னைக்கு ஸ்பான்டேனியஸா எந்த கேள்விகள் கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான். சோ அப்படி இந்த சர்ச்சைக்கும் ஒரு பதிலா தான் நான் இதை பாக்குறேன். இதுல ஆதவ அர்ஜுனுடைய கூட்டணி இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு பார்க்கும்போது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு முன்னாள் முதலமைச்சரை ஒருமையில பேசுறாரு அப்படின்னா அது அவருடைய செயல்பாடுகளையும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளையும் கேள்விக்குள்ளாக்காதா? ஒரு டிக்னிஃபைடா அட்டாக் பண்ணணும், டீசென்ட் அட்டாக் பண்ணணும்னு விஜய் சொல்றாரு. ஆனா ஒரு பொது வெளியில கட்சியில ஒரு 2ஆம் கட்ட தலைவர்களா இருக்கிற 2 பேர் பேசிக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரியா பேசுறது இல்ல. அது வந்து ஒரு 2 பேருக்குள்ளார அந்த பர்சனல் ஒரு கான்வர்சேஷன் தான். அதுவுமே நான் முதல்ல சொன்னேன், இது இவர் கருத்தா இல்ல வேற ஒருத்தர் இவர்கிட்ட சொன்ன கருத்தாக இவர் சொன்னாரா அப்படின்றது நான் அவங்க தான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். அதுலயும் ஒருமையில அப்படின்னா எடப்பாடி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து அவருடைய முழு பேர் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. நம்ம வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் பயன்படுத்துறது கிடையாது, எடப்பாடி பழனிசாமி அப்படின்னும் பயன்படுத்துறது கிடையாது. ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எடப்பாடின்னு சொல்றதுதான் வந்து நம்ம பேசுற வாய்மொழி அப்படின்றது. நம்ம அதை வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பார்க்க முடியும். நம்மளுமே சில விஷயங்கள்ல இன்டர்வியூஸ்ல பேசும்போது எடப்பாடி அவர்கள் அப்படின்னு பேசுவோம், இல்ல எடப்பாடின்னு பேசுவோம். இதெல்லாம் வரக்கூடிய வார்த்தைகள் தான். இதுல வந்து ஒரு ஒருமையில ஒருத்தர் வந்து மரியாதை தரை குறைவா பேசுன மாதிரி வந்து எங்கேயும் எனக்கு தெரியல. சோ அதை தெரிகிறவர்களுக்கு அது வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டிலே விட்டுற வேண்டியதுதான். நேற்று கல்வி விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில விஜய் பேசின விஷயங்கள்ல அந்த நீட் பத்தி பேசினதான் பெரிய அளவுக்கு சர்ச்சையாயிருக்கு. நீட்டை ஆதரிச்சு பேசினவர், அனிதா வீட்டுக்கே போய் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னவர், திடீர்னு நீட்டு தான் உலகமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறிட்டாரா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ இந்த இடத்துல அவர் எந்த இடத்துலையுமே அவர் நீட்டுக்கு அவருடைய நிலைப்பாட்டுல இருந்து மாறல. நீட்டை ஆதரிச்சோ இல்ல நீட்டுக்கு பிரச்சாரம் பண்ணி இங்க அவர் பேசல. இங்க ஒரு பிள்ளையுடைய தகப்பன் ஸ்தானத்துல இருந்து பேசுறாரு. தான் பிள்ளை நாளைக்கு வந்து இதுல படிச்சு அவனுடைய ஆசைக்கு ஏற்ப ஒரு துறையை தேர்ந்தெடுக்கல அப்படின்னாலும், முடியல அப்படின்னாலும் வேறு துறைகள் இருக்கு, அதனால அவனை நான் வந்து இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்து அவனை கடத்தி கொண்டு போகணும் அப்படின்றதுதான் ஒரு தந்தையும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். தான் பிள்ளை இதை படிச்சாதான் உருப்படும், இல்லைன்னா இந்த வாழ்க்கையை வந்து வாழவே தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்கு மன உளைச்சல் காலாக்கி அவனை தற்கொலைக்கு தூண்டக்கூடிய விஷயங்களை பெற்றோர்கள் தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல வீடுகளை நம்மளால பார்க்க முடியுது. ஒரு 10வது முடிக்கிற ஒரு பையன் வீட்டுடைய சூழ்நிலை காரணமாக நீங்க வந்து தன்னெழுச்சியா நான் மருத்துவம் தான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு பேர் சிந்திப்பாங்கன்னு நம்ம யோசிக்கணும். நீங்க பிராக்டிக்கலா பேசணும். நம்ம வந்து சமூக நீதி இதுல இருக்கு, எல்லாருக்கும் இந்த கல்வி கிடைக்கணும் அப்படின்றது, இது எல்லாத்துலயுமே அவர் உடன்படுறாரு. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கலன்னும் போது நம்ம தற்கொலைக்கு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி இந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, மாணவர்களை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு தந்தை ஸ்தானத்துல அவங்களுக்கு புரியாம இருக்கு, ஒரு மாயில இருக்காங்க. நீங்க சமீபத்துல ஒரு போராட்டம் கூட நடந்தது. மருத்துவர்கள் போராடினாங்க, எங்களுக்கு வந்து அரசு கொடுக்கக்கூடிய ஊதியம் பத்தல, 1,40,000 ரூபாய் மாசம் எங்களுக்கு ஸ்டைஃபண்ட், அது எங்களுக்கு பத்தல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க, ஏத்தி கொடுக்க சொல்லி. நாங்க இங்க ஒரு 10,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறதுக்கே நாக்கு தள்ளி போகுது. அப்ப மருத்துவர்களுக்கு இவ்வளவு வருமானமா? ஒரு அரசு மருத்துவமனையில வேலை செஞ்ச ஒரு ஊதியம், அதுவே தனியார் மருத்துவமனையில சில மணி நேரங்கள் வேலை செஞ்ச ஒரு ஊதியம், சொந்தமா ஒரு கிளினிக் வச்சா ஒரு ஊதியம். சோ வாழ்க்கையில வந்து நம்ம இதை ஒரு டாக்டர் ஆகிட்டோம்னா நம்ம லைஃப் செட்டில்டு, நம்ம குடும்பமே வந்து செட்டில் ஆயிடும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில பல பெற்றோர்கள் இருக்காங்க. சிறுமப்படுத்துறதுக்காக பேசல, பல பெற்றோரோட மனநிலை இது இருக்கு. இது நம்ம ஒத்துக்கிட்டு தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா 10th இருந்தே அவங்களை புஷ் பண்றாங்க. நீ இவ்வளவு மார்க் எடுக்கணும், நீ பயாலஜி தான் எடுக்கணும். அந்த பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த பையனுக்கு மெக்கானிக்கல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஆனா அதெல்லாம் தவிர்த்து நீ டாக்டர்னு 10வதுல இருந்து நீங்க கோச்சிங் சென்டர் சேர்க்கறீங்க, நீட் எங்க கோச்சிங் கொடுக்குறோம் அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறீங்க, அதுக்கு பல லட்சம் செலவு பண்றீங்க, திரும்ப கோச்சிங் சென்டர்ஸ்க்கு பல லட்சம் செலவு பண்றீங்க. இதெல்லாம் செலவு பண்ணி அந்த புள்ள 3 அட்டம்ப்ட்டுக்கு மேல போக முடியாது, கடைசி அட்டம்ப்ட்ல வந்து நிக்கிறோம். இப்போ நம்ம கட் ஆஃப் எடுக்கல, பாஸ் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளவு நாளா தியாகம் பண்ண பெற்றோர்களுக்கு நம்மளால எதுவும் செய்ய முடியல. ஒரு நாளும் வீட்டுல உட்காந்து அவங்க கிட்ட சாப்பிடும் பொழுது, நீங்க பேசும்பொழுது, டிவி பார்க்கும்பொழுது, விளையாடும் பொழுது அந்த பிள்ளைகிட்ட வந்து படி 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 படி
நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ படிக்காம டிவி பாக்குற, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ மார்க் எடுக்காம நீ ஃபெயில் ஆகிட்டு இப்படி வந்து விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பிள்ளைகளோட மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் தாண்டிதான் நம்ம வந்திருக்கோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு ஒரு அரசு இந்த இடத்துல இந்த ஸ்டாண்டை தான் எடுக்க முடியும்ன்றத சட்டமன்றத்துல முதலமைச்சர் சொல்றாரு. நீட்டை அகற்றக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா? அவரே சொன்னதுக்கு அப்புறம் இங்க இந்த நீட் இருக்கதான் போகுது. அடுத்த வருஷம் இந்த தேர்வு நடக்கதான் போகுது. ஏன்னா 4 வருஷம் தேர்வு நடக்காமல போயிடுச்சு. ஆட்சியில் இருந்தீங்க, நீட் எதிர்த்து தான் நாங்க வந்து அரசியல் செய்யறோம்னு சொல்றீங்க. உங்களுடைய கொள்கை முடிவு அது. நீட்டு விலக்கப்படும் 2019 பேசுனீங்க, 2021 பேசுனீங்க, 2024 பேசுனீங்க, இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. காரணம் மத்தியில நாங்க ஆட்சி அமைஞ்சா மாறிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க பிரதர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு மத்தியில 2024 நீட்டை விலக்கி இருப்பாங்களா? எத்தனை மாநிலங்கள் போராடி இருக்கும், எத்தனை மாநிலங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்கும். இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி தான் நீட் தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷமும் நீட்டு தேர்வு இங்க அலங்கோலமா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷமும் இந்த பிள்ளைகளை ஆய்வு பண்றேன்னு சொல்லிட்டு தேர்வு போறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா தேர்வு மையத்துக்கு போகணுமோ அதை எல்லாத்தையும் உடைச்சி கடைசி நொடி வரைக்கும் பதட்டத்திலேயே கொண்டு போய் அந்த பசங்களை உட்கார வைக்கிறது எந்த மாதிரியான மனநிலை? இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். ஆட்சியில் இருக்கீங்க, 4 வருஷமா நீட் தேர்வு நடக்குது. நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிர்பார்க்கோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடக்க விட மாட்டோம். எல்லா நீட் தேர்வு மையங்களையும் நாங்க புறக்கணிக்கிறோம். நீட் யாரும் எழுதவே மாட்டாங்க, எங்களுக்கு விலக்கு வேணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசு போராட்டம் பண்ணிருக்கலாம்ல. 4 வருஷமா வருஷம் நீங்க நடந்ததுக்கு இதே திமுகவை சார்ந்த குடும்பங்களை சார்ந்தவங்க எல்லாம் நீட் கோச்சிங் சென்டர் நடத்திட்டு தான் இருக்காங்க. இதே திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் நீட் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் நீட் எழுதலாம், இல்லைன்னா படிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனா சாமானிய மக்கள் சாகணுமா அப்படின்ற கேள்வியை தான் இங்க வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. அங்க வந்து நீட் வேணும்னு அவர் எங்கேயுமே பேசல. நீட் இல்லைனாலும் பரவாயில்லை, முயற்சி பண்ணு, உன்னால முடியும். ஏன்னா இன்னைக்கு 10வது 12வது படிக்கிற பசங்க எத்தனை பசங்க 10th நான் மார்க் எடுத்து நான் நல்லா வந்தேன், +2லயும் வந்து நான் திரும்ப வந்து என்னுடைய இலக்கு விஜய் நான் பாக்குறது தான், அவர் கூட நான் பிரைஸ் வாங்கணுன்றதுக்காக தான் நான் நல்லா படிச்சேன்னு சொல்லக்கூடிய பசங்களை, அது ஊக்கம் தானே. பசங்கள் மத்தியில அரசியல் பேசாம யார்கிட்ட பேசுவீங்க? மாணவர்கள் அரசியல் படணுமா கூடாதா? இதே திமுக ஆரம்ப காலகட்டத்துல மாணவர்களுடைய புரட்சியாளர் தானே வளர்ந்தது. இதே எம்ஜிஆர் பின்னாடி நின்னது எல்லாம் மாணவர்கள், இளைஞர்கள் தானே. இன்றைக்கும் இளைஞர், நீங்க கல்லூரிகள்ல இருந்து அரசியல் எடுத்துட்டீங்க, மாணவர்கள் அரசியல் பேசக்கூடாதுன்ட்டீங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல இருந்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க பண்ற ஊழல் தெரிஞ்சிடும், நீங்க செய்யக்கூடிய அளவுல ஆட்சி தெரிஞ்சிடும், இந்த சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சிடும், நம்மள கேள்வி கேட்பானதுக்காக அவனை அங்கேயே அரசியலை வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில அரசியல் பேசி, நல்ல அரசியல் பேசி நீங்க வரும்பொழுது அவரை குறை சொல்றதுக்காக தான் மட்டும் வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு வாடகை விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. லிட்ரலி இன்னைக்கு வந்து இணையத்துல கூலிப்படையா செயல்படுறாங்க. எல்லாரும் ஒரு டேக் எடுத்துட்டு நீட்டை விஜய் ஆதரித்தார் இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. அங்க பேசின பெற்றோர்கள் முதல் கொண்டு எல்லாருமே தெளிவா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீட் இங்க ஒரு நாடகமா தான், அரசியல் நாடகமா தான் போயிட்டு இருக்கு. நீட் இங்க இருந்து எடுக்க முடியாதுதான் ஆராசா பேசினாரா இல்லையா? முதலமைச்சர் பேசிட்டாரா இல்லையா? அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், திரும்பவும் அந்த தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுக்க போறீங்க? நீட் விலக்குன்னு கொடுக்க போறீங்க. திரும்பவும் நீங்க 5 வருஷமா நீட் விலக்க முடியாதவங்க திரும்பவும் நாங்க வந்தா கொடுப்பீங்க. 2029 காங்கிரஸ் ஆட்சி வந்துடும், எங்களுடைய கூட்டணி ஆட்சி, நாங்க வந்து விலக்குவீங்க. அப்ப அடுத்த 3 வருஷத்துக்கோ 4 வருஷத்துக்கோ எந்த குழந்தையும் தற்கொலை பண்ணிக்காதுன்னு உறுதி வந்து முதலமைச்சர் கொடுக்க முடியுமா? இதற்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இங்க தேர்வு எழுதும் போது நாங்க கொடுமைப்படுத்தப்படுறோம், தேர்வு எழுதி வெளியே வந்து அதுல முறைகேடுன்ற பிரச்சனைகள் வந்து மாணவர்கள் ஃபேஸ் பண்றாங்க. இது எல்லாம் நெறிமுறைப்படுத்துறதுக்கு எதாவது பண்ணிக்கலாம். ஆனா நீட்டை விளக்கணும். எப்படி விளக்கணும்? ரகசியத்தையும் சொல்ல மாட்டேன்றீங்க. கேட்டா எல்லாரும் போராடணுன்றீங்க, அவரும் போராடுறாரு. நீங்க அனைத்து கட்சி கூட்டுங்க, நீட்டுக்கு எதிராக அவரும் போடுறாரு, நாங்களும் ஆதரவா வாக்கெடுக்கிறோம்னு. எல்லாமே அப்படிதான் இருக்காரு, உங்க ஸ்டாண்ட தான் நிக்கிறாரு. அரசா உங்களால செய்ய துப்பில்ல. ஆனா இன்னைக்கு கட்சியா அவர் ஒரு கல்வி நிகழ்ச்சி நடத்தும் பொழுது அவர் வந்து பேசினதை வந்து இன்னைக்கு தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கும். இது எந்த மாதிரி நிலைப்பாடு? சரி, நீட்டை பத்தி பேசிட்டாரு, நீங்க நீட்டு ஆதரவாக பேசிட்டாரு கூட வச்சுக்கோங்க, அவர் அங்க பேசின எல்லாமே தவறு தான். அப்ப அவரு அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, அடுத்து தேர்தல்ல வாக்குக்கு காசு கொடுக்க வருவாங்கன்னு சொல்லி. அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே எதுக்கல. அப்ப அதை ஒத்துக்கிறீங்களா? திமுக, அதிமுக, பாஜக இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்துதான் மக்களை வந்து விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இங்க ஜனநாயகம் நடக்கல, ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல, படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்கு, இதை தடுத்து நிறுத்தணும் அவர் பேசுனது தவறு. நாங்க இந்த மாதிரி இது வரைக்கும் தேர்தலுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு யாராவது பேசியிருக்காங்களா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா? இதுதான் ஜனநாயகமா? விஜய் ஓட்டு காசு கொடுக்க மாட்டாரா? கொடுக்க மாட்டார். எங்கேயாவது சொல்லி, எங்கேயாவது இன்னைக்கு சொல்ல பதர் முதல்ல கல்வி விருதுல என்ன சொன்னாரு அவரு? உங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஓட்டுக்கு காசு வாங்க வேணான்னு அரசியல் படுத்தினாரு. அங்கேயே சொன்னாரு. அவரு எப்படி அரசியல் ஓட்டுக்கு காசு கொடுப்பாரு? அவர் கட்சியில இருந்து கொடுக்க விட்டுருவாரு அவரு? நீங்க இந்த ஒரு கலாச்சாரம் ஒளிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க பதர், இந்த கட்சிகள் இவ்வளவு ஊழல் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. உண்மையிலே சொல்றேன். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடிய கலாச்சாரம், ஒரு தொகுதிக்கு 100ல இருந்து 150 கோடி செலவு பண்ணணுன்ற ஒரு இலக்கோட
தேர்தலை ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த கட்சிகள் அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க எத்தனை கோடி அடிக்கணும் அப்படின்றத தான் பிளான் பண்ணிப்பாங்க. இவங்க தமிழ்நாட்டுடைய ஜிடிபியை வளர்க்கறதுக்கோ இல்ல வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைகளை வளர்க்கறதுக்கோ இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வளர்க்கறதுக்கோ யோசிக்க மாட்டாங்க. 150 கோடி செலவு பண்ணணும், அதுக்கு நம்ம 200 கோடி ஆட்டையை போடணும், இதைத்தான் பிளானா வச்சிருக்காங்க. நீங்க வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னும் பொழுது இவங்க கொள்ளடிக்க தேவையில்லை, உங்களுடைய விலைவாசி ஏற்ற தேவையில்லை, இபிபில் ஏற்ற தேவையில்லை, சொத்து வரி ஏற்ற தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே இல்லாம மக்கள் அவங்களுடைய வருமானத்துல இருந்து சேமிப்புகளை அதிகரிக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு குடும்பமும் வளரும். ஒவ்வொரு குடும்பத்துடைய வளர்ச்சி மாநிலத்தின் வளர்ச்சி, மாநிலத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி. இதை நோக்கி தான் போறாரு அவர். இந்த வாக்குக்கு காசுன்ற விஷயத்த ஆரம்ப அரசியலா மாணவர்கள் மத்தியில புகுத்துறது ஆரோக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப விஜய் வந்து பெரிய நடிகர், பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர், அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வராரு, சேவை மனப்பான்மையோட வராருன்னே வச்சுங்க. இப்ப அவருடைய கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் சாமானியர்கள் தான், அவங்க யாரும் பெரிய கோடீஸ்வரர்கள் கிடையாது. இன்னைக்கு தாவேகா நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு உதாரணத்துக்கு இப்ப இந்த கல்வி விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர்களையும் பெற்றோர்களையும் வேன்ல இங்க கூட்டு வரணும். அந்த வேனுக்கான கட்டணத்தை அவங்க தான் செலுத்துறாங்க. இல்ல விஜய் வந்து ஒரு 2ஆம் ஆண்டு விழா நடத்துறாரு, பூத் கமிட்டி விழா நடத்துறாரு, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் குறைந்தபட்ச செலவுன்றது ஒரு வேன் எடுத்துட்டு அங்க போனோம். இவங்க எல்லாம் சாதாரண வீட்டு பிள்ளைகள், வேலைக்கு போனாதான் அவங்க வந்து அவங்க குழப்ப பார்க்க முடியும். அவங்க வேலையை விட்டுட்டு இதெல்லாம் பண்றாங்கன்னா இன்னைக்கு கடனை உடனே வாங்கி செலவு பண்றாங்க. நாளைக்கு தேர்தலில் வந்து நிற்கும் போதும் ஓட்டுக்கு காசு தரலனாலும் எத்தனையோ செலவுகள் இன்னைக்கு இருக்கு. சாதாரண ஒரு லாஜிஸ்டிக் இஷ்யூஸ்ல இருந்து எவ்வளவோ இருக்கு. அதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணிட்டு அந்த ரிட்டர்ன் எடுக்கணும்ன்றது அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்கல்ல. இல்ல இந்த இடத்துல நீங்க தாவேகால வந்து இதுல நான் டிஃபர் ஆகிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த செலவுகள்லாம் இருக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நிகழ்ச்சிகளுக்கும் அவங்க வந்து வேன் வச்சு கூட்டிட்டு வர்றதோ இல்ல மாநாடுகள்ல கலந்துக்கிறதுக்காக வர்றதோ இது எல்லாமே சொந்த செலவுகள் தான். அதை யாரும் ஒருத்தர் வந்து செய்யறது கிடையாது. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பிரிச்சுக்கிறாங்க, அவங்களால முடிஞ்ச நிதியை கொடுக்குறாங்க, வர முடியாதவங்க நிதியா கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடக்குது. நான் இங்க கிரவுண்ட்ல இருந்து பார்த்து சொல்றேன். நாங்களுமே அந்த மாதிரி தான் ஈவெண்ட்ஸ் நடத்துவோம். ஒரு இடத்துல ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் அப்படின்னா அதுக்கு 10,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு 20 பேர் அதை பிரிச்சுக்கும், அவங்களால முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இந்த போராட்டத்துக்கு வெளியிருந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களும் நிதி கொடுப்பாங்க. இந்த மாதிரியான நிதி திரட்டல்கள் நடக்கும். இது வந்து இன்டர்னலா நடக்கும், இதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம், ஆனந்தனாவே ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருந்தாரு, இதை வந்து தொண்டர்கள் காசு கொடுத்து செஞ்சாங்க, நீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு யாரும் சொன்னாங்களான்னு கேட்டாரு. ஸோ லிட்டரலி அந்த இடத்துல நிதி கட்சியில இருந்து கொடுக்குறாங்களா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, நான் அதை வந்து தெரியாம பேச முடியாது. ஸோ கட்சியில இருந்து நிதியெல்லாம் கொடுக்குறாங்களா? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் விஜய் நான் சொல்றது, நீங்க சம்பாதிங்க, உங்க குடும்பத்தை பாருங்க, உங்களால முடிஞ்ச அதுல இருந்து சேவ் பண்ணி கொஞ்சம் சமுதாயத்துக்கு செய்யுங்கன்னு. விலையில விருந்தகம் கொடுக்குறாங்க, ரத்த தான மையங்கள் நடத்துறாங்க, முட்டைப்பால் திட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, படிப்பகங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பயிலகங்கள். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய சக்திக்கு மீறி செய்யறது கிடையாது. அவங்களுடைய தேவைகள் போக மிச்சம் மீதி அவங்க நிதி திரட்டி செய்யக்கூடிய விஷயங்கள். இதற்கு ஆதரவாக எல்லாருமே ஒண்ணா நிக்கிறாங்க. இங்க கேடர்ஸ் வந்து எதை எதிர்பார்க்காம வந்தக்கூடிய கேடர்ஸ் தான். நீங்க மாநாட்டுக்கு வந்த கூட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஏர்போர்ட்ல வந்து நின்ன கூட்டமா இருக்கட்டும், இந்த தலைவரை பார்க்கணும், இந்த தலைவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு தன்னெழுச்சியா வந்த கூட்டம். யாரையும் வந்து நீங்க வாங்கன்னு காசு கொடுத்து கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களால முடிஞ்சது கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க, வாங்குறதுக்காக வரல. ஸோ இது 2 கூட்டத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர்தலுக்கும் செலவுகள் ஆகுது. அந்த செலவுகளுக்கான நிதிகளை நேர்மையா அவங்களுக்குள்ளார டிவைட் பண்ணி நிதி திரட்டுற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆம் ஆத்மி இதே தான் டெல்லியில பண்ணிச்சு. பப்ளிக் ஃபண்டிங் ரைஸ் பண்ணி தான் அவங்க எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க முறை. அதே மாதிரி தான் இப்ப பப்ளிக் ஃபண்டிங் ரைஸ் பண்ணக்கூடிய வேலையை அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புறேன். கமலஹாசனும் தாவேகாவும் கூட்டணி அமைக்கிற மாதிரி தெரியுது, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு பிரஸ் மீட்ல யாராவது சாஃப்ட் கார்னரா பேசிட்டாருன்னா கூட்டணின்னு சொல்லி வந்துருது. ஸோ அது வந்து இயல்பு தான். பட் இந்த ஒரு சந்தேகம் எனக்குமே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கறதாக போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பேட்டியும் கொடுத்தாரு. நீங்க என்ன சார் டிவி எல்லாம் உடைச்சிட்டு இன்னைக்கு திரும்ப இதே கூட்டணியில வந்திருக்கீங்களே, நீங்க எதிர்த்த விஷயங்கள்லாம் அப்படியே இருக்கேன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டாரு. யாரு அந்த ரிப்போர்ட்டர், எனக்கே பார்க்கணும் போல் இருக்கேன்ற மாதிரி தான் இருந்தது அந்த கேள்வி. கொஞ்சம் பதறிட்டாங்க. ஸோ கமலஹாசனா இருந்தாலும் சரி, அவரை சுத்தி இருக்கிறவங்களும் கொஞ்சம் பதறிட்டாங்க. இந்த கேள்வி வராதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அந்த கேள்விக்கும் அவர் போயிட்டு திரும்பி வந்து நாட்டுக்கு தேவை இருந்தது அதனால வந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கு தேவை இருக்கும், அந்த கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுடைய விஷயம் இல்லை. ஏன்னா அவருடைய நிலைப்பாடுகள் எல்லாமே வந்து நேர்மை அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மையம் அப்படின்ற மாதிரி வந்தாரு. ஸோ அதுக்கு அப்புறம் கால சூழல், கட்சியை நடத்தக்கூடிய ஒரு விஷயம், கேடர்ஸோடைய நிலைப்பாடுகள், இது எல்லாமே அவர் இன்னைக்கு வந்து திமுக கூடாரத்தில் தள்ளி விட்டுருச்சு. ஸோ அதுல இருந்து அவர் வெளியே வந்து ஒரு நல்ல கூட்டணி அமைப்பாரு. 26ல எந்த ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கோ, எந்த கூட்டணி பக்கம் வந்து பலம் அதிகமா இருக்கோ அந்த கூட்டணிக்கு எல்லாரும் வர்றதுக்கு விருப்பப்படுறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது இன்னொன்னு, இந்த பொலிட்டிக்கல் ரியாக்ஷன்ஸ் தாண்டி நான் ஒரு விஷயமும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ரஜினி கட்சி தொடங்குறேன்னு சொன்னதும் சில விஷயங்களை அறிவிச்சார். தேர்தல் நேரத்துல மட்டும்தான் கட்சி பதவிகள் இருக்கும், தேர்தல் முடிஞ்சதுமே அந்த பதவிகள் வந்து யாருக்கும் இருக்காது, முக்கியமான பதவிகள் மட்டும் வச்சிருப்போம், மற்ற பதவிகள் எல்லாமே வந்து டிசால்வ் பண்ணிடுவோம்னு சொன்னார். கார்ல வந்து கட்சி கொடி கட்டக்கூடாது,
என்ன காரணம் அப்படின்னா, ஒரு கட்சி, அரசியல் கட்சி தலைமைகள் செய்யக்கூடிய தவறுகள், இதை தாண்டி இன்னைக்கு டாப் டு பாட்டம் எல்லாருமே பண்றான். ஒரு சாதாரண கவுன்சிலர் எவ்வளவு குடைச்சல் கொடுக்குறான் மக்களுக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். எவ்வளவு ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ ஒரு தலைவர் மட்டும் இல்ல ஒரு தலைமை மட்டும் நேர்மையா இருந்தா பத்தாது, அது டாப்ல இருந்து பாட்டம் வரையும் பண்ணணும். இது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப ரெண்டாவது இப்ப விஜய் கட்சியில நீங்க சொல்ற மாதிரி அவர் எந்த இடத்துலயும் பணம் வாங்கவோ இல்ல பணம் எடுக்கிற மாதிரியான எந்த விஷயங்களும் பண்ண மாட்டாங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி அதிகார ரீதியா இருக்குல்ல, அதிகாரங்களை கொடுத்து அவங்க மற்ற விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லா கட்சியிலுமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு தவறு நடக்காம இருக்கிறதுக்கு துணிச்சலா இந்த மாதிரி விஷயங்களை முடிவெடுப்பாரா விஜய்? கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு கட்சி கிட்ட நேர்மையா வைக்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கருத்து, ஒரு கேள்வினே வைக்கலாம். ஸோ ஏன்னா நீங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் என்ன வேணாலும் பேசலாம், ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இதெல்லாம் மாற்றம் கொடுப்பீங்களா, என்ன மாற்றம் கொடுப்பீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது ஜென்யூனா அவரும் நிறைய விஷயங்கள் திங்க் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த கல்வி விருது விழா இருக்கு இல்லையா, வருஷம் விஜய் மக்கள் இயக்கமா நடத்துனாங்க. அந்த நிகழ்வுக்கு அப்புறம் 2வது வருஷம் தாவேகாவா நடத்துனாங்க. நீங்க வருஷம் நடத்தின ஈவெண்ட்டுக்கும் 2வது வருஷம் நடத்தின ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்களேன். ஸோ அந்த இடத்துல ரொம்ப கூட்டத்துல சிக்கி ரொம்ப ஒரு அலைச்சலான ஒரு விஷயம் நடந்தது. ஒரே நாள்ல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஸோ அந்த இடத்துல பல கலையபுரங்கள், மன்ற நிர்வாகிகள் உள்ள புகுந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உள்ள கொண்டு வந்தாங்க, அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நடந்தது. அது அடுத்த வருஷம் ரெக்டிஃபை ஆயிட்டு வந்தது, ஒரு மாதிரி நெறிமுறைப்படுத்தினாங்க. இந்த வருஷம் 3 நாளா அதை பிரிச்சு 3 மாவட்டங்களா 3 செக்மெண்டா பிரிச்சு 3 நாட்களா நீ கொடுக்குறாங்க. அதை ஒரு நெறிமுறைப்படுத்தி நேற்று ரொம்ப பர்ஃபெக்டா ஒரு ஆர்கனைஸ்ட் ஒரு ஈவெண்ட்டா நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ வருஷம் அவங்க ஒரு ஈவெண்ட்லயும் தங்களை நெறிமுறைப்படுத்திக்கிறாங்க. நான் முதல்ல இருந்தே சொல்றேன், தன்னுடைய கட்சி பேர்ல இக்கு வர்ணமா வரக்கூடாதான்னு வந்த விமர்சனத்துல ஆரம்பிச்சு நல்ல விமர்சனங்களுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு தான் வராங்க. ஒரு விமர்சனத்துக்கும் அவங்க ரியாக்ட் பண்ணிட்டு வராங்க, சரியான விமர்சனங்களுக்கு. ஸோ இப்பவுமே பாருங்க, இந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதே வருஷம் நம்ம நடத்துறோன்றதை முடிவு பண்ணிட்டோம். வருஷம் மாணவர்கள் வரப்போறாங்க, அதை எப்படி நெறிப்படுத்தலாம், எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது அதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்றத கொண்டு வராங்க. இதே கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா அந்த ஆட்சியிலையும் தவறுகள் நடக்கும். நீங்க சொல்ற அதிகார பகிர்வுகள், அந்த அதிகார போதையில யாராவது மிஸ்யூஸ் பண்றது, மக்கள்கிட்ட முறைகேடு பண்றது, இதெல்லாமே நடக்கும். அது எல்லாத்தையும் கலைஞ்சி அவங்க அடுத்தடுத்த வருஷம் தங்களை மெருகேற்றிக்கிட்டே போவாங்கன்றதை நம்ம நம்பலாம். இதை இந்த கல்வி விருது விழாவை வச்சு நான் சொல்றேன் உதாரணமா. ஏன்னா தங்களை திருத்திக்கிற ஒரு கட்சி கண்டிப்பா இந்த மக்கள் கிட்ட ரொம்ப ரொம்ப வருஷங்கள் நீடித்து நிலை கொண்டதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வழியை தான் அண்ணா பின்பற்றினார். அவங்களுடைய கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய நெறிகளை பண்ணாரு. ஒரு துண்டு போடுற விஷயத்துல கூட ஒரு விவசாயி, ஒரு நெசவாளி எப்படி பயன்பெறுவான் அப்படின்றத யோசிச்சவர் அண்ணா. ஸோ அந்த மாதிரி இங்க ரொம்ப டீப் ரூட்ல தான் யோசிக்கிறாங்க. நீங்க நீட் விஷயத்துல கூட கேட்டீங்க, கடந்த முறையே அவர் சொன்னாரு, கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வராம நீங்க நீட்டை நீக்க முடியாதுன்னு சொல்லி. இது வரைக்கும் அதை பத்தி சட்டமன்றத்துல பேசினதே கிடையாது. அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல பேசுறாங்க, தமிழக அரசுக்கு இதுல அதிகாரம் இல்ல, கல்வி பொது பட்டியல் இருக்கு, மத்திய பட்டியல் இருக்கு, இங்க மாநில பட்டியலுக்கு வர வரைக்கும் நம்ம அதுல கை வைக்க முடியாதுன்றதை சட்டமன்றத்தில் பேசுறாங்க. ஸோ இந்த உண்மையெல்லாம் ரொம்ப டீப் அனலைஸ் பண்ணாம பேச முடியாது. இங்க பேசுறவங்க எல்லாம் விஜய் அவர்கள் தற்கொலை, அவர் கூட இருக்கிறவர்கள் எல்லாம் தற்கொலைன்னு பேசுறாங்க. இதெல்லாம் தெரியாம இங்க அரசியல் பண்ண வரல. ஏன்னா ஒரு ஃபீல்ட்ல திரும்ப சொல்றோம், உச்சத்துல இருக்கிறவர் தனக்கு இருக்கிற எல்லா சௌகரியத்தையும் விட்டுட்டு இங்க களத்துல கஷ்டப்படணுன்ற அவசியமே கிடையாது. அவரு இதுக்கப்புறம் இங்க ஒரு சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கிடையாது. ஆனா நான் சம்பாதிச்ச இந்த மக்களுக்காக நான் இங்க ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிட்டு தான் வர்றாரு. ஸோ அந்த இடத்துல நேர்மையான டிரான்ஸ்பரண்டான நிர்வாகம் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம்.